Hello guys, welcome back to the channel Learn Save with Universe. So last video continuation part தான் இது. ஸோ ஹையர் பர்ச்சேஸ் மீனிங்ஸ் பார்த்தாச்சு, அண்ட் தென் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன கண்டென்ட்லாம் வரும்னு சொல்லி பார்த்தோம், அண்ட் தென் லீஸ் பார்த்தோம், அண்ட் தென் நார்மல் ஃபினான்ஸ் லீஸ் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லீஸிங் பற்றி அது AS 19 நம்ம படிச்சிருக்க கண்டென்ட். AS 19 வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், ஸோ பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ ஒரு 5 கண்டிஷன்ஸ் வந்து ஆக்சுவலி இருக்கும். ஸோ அந்த 5 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஏதாவது ஒன்று கூட அப்படின்னா, ஸோ அது வில் கம்ஸ் அண்டர் ஃபினான்ஸ் லீஸ். அப்படி எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, நத்திங் சாட்டிஸ்ஃபைட் அந்த 5 கண்டிஷன்ஸில் அப்படின்னா இட் வில் கம்ஸ் அண்டர் ஆப்ரேட்டிங் லீஸ். ஓகே, ஸோ அந்த 5 கண்டிஷன் என்னன்னு சொல்லி AS 19 வீடியோ வந்து பாருங்கள். இட் வில் பி வெரி வெரி ஈஸி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த AS 19 ஜஸ்ட் அவங்க சொல்ல வரது என்னென்னா, இந்த 2 டைப்ஸ் ஆஃப் விஷயம் வந்து இருக்கும் ஆக்சுவலி. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் இன்கம் அண்ட் ஃபினான்ஸ், ஆப்ரேட்டிங் லீஸ் அண்ட் ஃபினான்ஸ் லீஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் லீஸ் வந்து இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா அந்த 5 கண்டிஷன்ஸ். ஆக்சுவலி என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா இந்த 5 கண்டிஷன்ஸ் தான். ஸோ கடைசியாக அட் த எண்ட் ஆஃப் த டைமில் வந்து அந்த ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அ ஃபினான்ஸ் லீஸ். அண்ட் தென் வந்து ஆப்ஷன் டு பர்ச்சேஸ், அதாவது அந்த ப்ரைஸ் கடைசியாக வந்து அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் டு பர்ச்சேஸ் வந்து இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ ஃபினான்ஸ் லீஸ். அண்ட் தென் வந்து நான் பார்த்தோம் இல்லையா, ஸோ ஃபினான்ஸ் லீஸ் ஆக்சுவலாக ஹையர் பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும் தே வில் ஹேவ் டெஃபினெட்லி இறுதியில் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. பட் லீஸ் டேர்ம் பொறுத்த வரைக்கும் அந்த லெஸ்ஸர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு அந்த இன்டென்ஷன் டு சேல் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகுனா அந்த பர்ச்சேஸ் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி பர்ச்சேஸ் ஆப்ஷன் கிடைக்கிறப்போ அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஃபினான்ஸ் லீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ லீஸ்ட் இந்த மாதிரி வந்து எக்கனாமிக்கல் லைஃப் இந்த சென்ஸ் நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதனால இது ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். என்னன்னா, இப்போது ஒரு கார் வந்து இருக்குது அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த காரோடைய லைஃப் வந்து ஒரு 7 இயர்ஸ் வச்சுக்கோம். ஸோ இந்த 7 இயர்ஸ் அப்படிங்கிறது இதோடைய எக்கனாமிக்கல் லைஃப். ஸோ இப்போ இந்த லீஸ் டேர்மு இந்த எக்கனாமிக்கல் லைஃப் வரைக்கும் வரப்போ, அதாவது இந்த லீஸ் ஆக்சுவலி இந்த காரோடைய ஒரிஜினல் எக்கனாமிக் லைஃப் 7 இயர்ஸ். இந்த ஆக்சுவலாக இந்த லீஸே எவ்வளோனா ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 75% to 90% வரைக்கும் இதிலே வந்து அவங்களுக்கு கவர் ஆகிறப்போ இட் வில் கம்ஸ் அண்டர் ஃபினான்ஸ் லீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, அண்ட் தென் வந்து இன்செப்ஷன் அண்ட் த லீஸ். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காருடைய மதிப்பு என்ன வேல்யூவாக இருக்குமோ அதை ஸ்டார்டிங்லேயே அவங்க பே பண்ணிடுறாங்க. அதான் வந்து இன்செப்ஷன் அட் த ப்ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்செப்ஷன் இந்த சென்ஸ் பிகினிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ வில் கம் அண்டர் ஃபினான்ஸ் லீஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலைஸ்டு நேச்சர், அதில் வந்து எப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு வேன் மாதிரி நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லேனை வந்து லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்காக நம்ம மாற்றிட்டோம். ஸோ அப்போ என்னென்னா, முன்னாடி இந்த மாதிரிலாம் வச்சு சைரன்லாம் வச்சு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆம்புலன்ஸாக வந்து மாற்றிட்டோம். ஓகேவா? ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு. ஸோ இப்போ இது என்ன ஆகுது, உள்ள நிறையா வந்து ஸ்பெஷலைஸ்ட் நேச்சர் வந்து வச்சாச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நார்மலான ஒரு லீஸ் எக்யூப்மெண்ட் லீஸ் அசட்டை ஸ்பெஷலைஸ்டு நேச்சராக கன்வெர்ட் பண்ணுறப்போ நம்ம இந்த லீஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஸ் லீஸில் இதில் வர விஷயம் வந்து இதுதான். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் சாரி கைஸ், இதுக்கான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஆடிட் ப்ரொசீஜர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் லீஸ்க்கும் ஆப்ரேட்டிங் லீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா, ஆப்ரேட்டிங் லீஸ் ஆல்சோ வில் பி கவர்ட். ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டிங் லீஸ் தனியாக படிக்க வேணாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் படிக்கிறப்பவே இட் வில் பி கவர்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்னா ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆடிட் ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆடிட் ப்ரொசீஜர் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து லீசிங் ட்ரான்சாக்ஷனில் என்டர் ஆகுறாங்க, லீசிங் கம்பெனியில். ஸோ என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கரெக்டாக இந்த ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கரெக்டான ஒரு விஷயத்தில் அண்டர்டேக் பண்ணி போயிட்டுருக்கா கம்பெனி அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன அப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், ஓகே, ஸோ அது எல்லாமே என்னது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்களா அந்த கம்பெனி வந்து அண்டர்டேக் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் ஆடிட் ப்ரொசீஜர்ஸில். ஸோ செகண்ட் என்ன ஆடிட் ப்ரொசீஜர்ஸில் நம்ம பண்ணணும், கிரெடிட் அனலைசிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? கிரெடிட் அனலைசிஸ் பண்ணணும். வாட் இஸ் மீன் பை கிரெடிட் அனலைசிஸ்? ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சம்திங் ஏதோ ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். கிரெடிட் அனலைசிஸ் இந்த சென்ஸ் எந்த அளவுக்கு இவங்களுடைய டெப்டாக இருக்கட்டும், பாஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், ஓகே, ஸோ எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து நம்ம லீஸ் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு விஷயத்தை, இப்போ ஒரு லெசர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த லெஸ்ஸிக்கு வந்து வரமாட்டேங்குது. ஸோ இந்த லெஸ்ஸிக்கு வந்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த லெஸ்ஸிக்கு கடன் கொடுக்கலாமா வேணாமான்னு எப்படி வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கடன் கொடுத்ததெல்லாம் ஒழுங்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது நல்லது தானே. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த கிரெடிட் அனலைசிஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கிரெடிட் அனலைசிஸ் லெஸ்ஸார் வந்து பண்ணுவாங்க.
ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி கிரெடிட் அனலைசிஸ் நம்மளும் இந்த இடத்துல வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, இந்த கிரெடிட் அனலைசிஸ் அந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக இருக்கா, ஸோ அவங்களுக்கு இந்த எபிலிட்டி இருக்கா, திரும்பி அந்த லீஸ் டேர்ம்ஸ் லீஸ் இன்ஸ்டால்மெண்ட்லாம் கட்டக்கூடிய எபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா. அண்ட் தென் லீஸ் அக்ரிமெண்ட். கமிங் டு த லீஸ் அக்ரிமெண்ட், நம்மளுக்கு வந்து ஹையர் அக்ரிமெண்ட்டில் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா. ஸோ இந்த மாதிரி லீஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன நல்லா வரும், லீஸ் அக்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு யார் லிஸ்ஸர், எல்எஸ்ஆர் யார், அண்ட் தென் வந்து லெஸ்ஸி யார், என்ன எக்யூப்மெண்ட்டை லீஸில் எடுத்திருக்காங்க, என்ன லொக்கேஷன், இது எல்லாமே இருக்கும். ஓகேவானது, இது எல்லாமே இருக்கும். பெட்டர் நம்ம வந்து அதேமாரி பார்ப்போம். ஹையர் அக்ரிமெண்ட் மாதிரி எதையும் வந்து பார்ப்போம். இது வந்து என்னதுன்னா லீஸ் அக்ரிமெண்ட். ஓகேவா. ஸோ இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, லெஸ்ஸார் யார், அண்ட் தென் லெஸ்ஸி யார், என்ன எக்யூப்மெண்ட்டு லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஆடிட் ப்ரொசீஜரில் பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், டென்யூர். ஓகேவா. ஸோ அந்த பீரியட் எவ்வளோ, அந்த டேட்டு என்றைக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க, டேட்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, லேட் சார்ஜஸ்னால் அது எப்போ எவ்வளோ. ஓகே. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா. ஸோ அண்ட் தென் வந்து எப்போ வந்து அந்த டெர்மினேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் முடியுது, ஸோ எந்த இயரில் அவங்க என்ன பண்ணணும், எந்த இயரில் அவங்க என்ன பண்ணணும், இதை வந்து கொடுக்கணும், டெர்மினேஷன் பண்ணணும். அண்ட் தென் வந்து என்ன அதுக்கு காஸ்ட்டு, இது எல்லாமே பார்க்கணும். வெதர் இந்த மாதிரி வந்து ஏதாவது அக்ரிமெண்ட்டில் வந்து ஏதாவது ப்ரொஹிபிஷன் பண்ணுறாங்களா. ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்க்கணும். ஓகேவா. ஸோ என்னது லெஸ்ஸார் லெஸ்ஸி எக்யூப்மெண்ட்டு இது எல்லாமே இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணணும். டென்யூர் டேட்ஸ் அண்ட் லேட் சார்ஜஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து செக் பண்ணணும். டெர்மினேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து இந்த மாதிரி வெதர் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி லெஸ்ஸி ஏதாவது ப்ரொஹிபிஷன் பண்ணுறாங்களா. ஸோ கரெக்டான ஒரு இந்த மாதிரி கரெக்டான ஒரு எக்யூப்மெண்ட் வந்து வச்சு அதை வந்து யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்டாமல் ஏதாவது ப்ரொஹிபிஷன்ஸ் பண்ணுறாங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ப்ரொசீஜரில் நம்ம பண்ணுறோம். ஸோ லீஸ் அக்ரிமெண்ட்டில் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும், நம்ம செக் பண்ணணும். ஓகேவா. ஓகே. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒன்ஸ் லீஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகுவாங்க, சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறமா அந்த நோட்டீஸ், அதாவது அக்செப்டன்ஸ் நோட்டீஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து இவங்களும் என்ன பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் லெட்டர். ஓகே. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் லெட்டரும் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதுக்கான எல்லா ரெக்கார்ட்ஸையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதான் என்னென்னா நார்மலாக ஆடிட் ப்ரொசீஜர்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம். ஓகேவா. ஸோ ஆடிட் ப்ரொசீஜர்ஸில் இந்த விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது. ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தான் என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஐ கிரியேட் அ பாக்ஸ். வெயிட். ஸோ எப்போ வந்து நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் எழுதினாலும் எப்போ நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் எழுதினாலும் நீங்கள் எவ்வளோ காலம் வந்து பிரிக்கணும் அப்படின்னா 3 காலம்ஸ் வந்து பிரிக்கணும். என்ன பண்ணணும், 3 காலம்ஸ் வந்து பிரிக்கணும். ஏன் அப்படின்னா the first column should always be a basis column. ஓகேவா. என்னது, ஃபர்ஸ்ட் காலம் எப்போவுமே பேசிஸ் காலமாக இருக்கணும். ஓகேவா. அண்ட் தென் அப்புறமா தான் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஐட்டம்ஸை எடுக்கணும். இப்போ நம்ம என்னது ஆப்ரேட்டிங் லீஸ், ஃபினான்ஸ் லீஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக. ஸோ இதுக்கான டிஃப்ரென்சஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக. ஓகே. இப்போ பேசிஸ்னால் என்னென்னா இங்கே நம்ம என்ன சொல்ல வரோமோ அதுக்கான டாப்பிக்கை நம்ம இந்த பேசிஸில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ், காமன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா. ஸோ அதை தான் வந்து நீங்கள் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள்ஸ், ஆப்ரேட்டிங் லீஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து லேப்டாப்பு, அண்ட் தென் வந்து காஃபி, அண்ட் தென் வந்து டிஸ்பென்சரிஸ். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னது, இதுக்கான எக்ஸாம்பிள். ஃபினான்ஸ் லீஸுக்கு என்னது, ஃபினான்ஸ் லீஸ்க்கு இந்த சென்ஸ் நம்மளுக்கு அசெட் மாதிரி வந்துடும். மிஷினரி, பிளான்ட்டு, லேண்டு, இந்த மாதிரி பில்டிங்கு, இந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா. ஸோ இதானது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் என்னது, அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம எப்படின்னா இட்ஸ் ரெண்டிங் அக்ரிமெண்ட் மாதிரி. என்னது, இட்ஸ் ரெண்டிங் அக்ரிமெண்ட் மாதிரி. பட் ஃபினான்ஸ் லீஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லோன் அக்ரிமெண்ட் மாதிரி. ஓகேவா. இட்ஸ் அ லோன் அக்ரிமெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி நம்ம இங்கே நம்ம போடுவோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா. என்னது, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இதை பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் பண்ண மாட்டோம். ஓகேவா. பட் இதே இந்த இடத்துல லோன் அக்ரிமெண்ட்டுன்னு நம்ம வரப்போ இந்த ஃபினான்ஸ் லீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ அது அசட் ஓனர்ஷிப் தானே அது ஆக்சுவலி. ஸோ அப்போ அந்த அசட் ஓனர் பண்ணுறப்போ வி வில் ஷோ இந்த பேலன்ஸ் ஷீட். ஓகேவா. ஸோ இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் காட்டக்கூடாது, இங்கே நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா பர்ச்சேஸ் ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்னது, பர்ச்சேஸ் ஆப்ஷன். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் லீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பர்ச்சேஸ் ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. ஓகேவா. ஸோ டியூரிங் த லீஸ் பீரியட் அப்போ எதுவுமே இருக்காது. ஓகேவா. அண்ட் தென் ஃபினான்ஸ் லீஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் வந்து இருக்கும், பர்ச்சேஸ் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா லீஸ் டேர்ம். நெக்ஸ்ட் என்னது, லீஸ் டேர்ம். லீஸ் டேர்ம் பார்க்குறப்போ ஸோ லீஸ் டேர்ம் இந்த சென்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் லீஸ் அப்படிங்கிறது 75% வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஒரு எக்கனாமிக் லைஃப் இருக்குது அப்படின்னா, இப்போ கார் இருக்குது அப்படின்னா அதுக்கு 7 years அப்படின்னா அதுக்கு ஒரு 5 years 6 years வரைக்கும் இது வந்து கவர் ஆகும். ஓகேவா. ஃபினான்ஸ் லீஸ் அப்படின்னா அந்த காருக்கு ஒரு எப்படின்னா சேம் லைக் வேறு ஏதாவது வச்சுக்கலாம், ஒரு வேன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த வேனுக்கு 8 years வரைக்கும் அதுக்கு லைஃப் அப்படின்னா 8 yearsம்
இல்லை அதுக்கும் மேற்பட்ட 9 இயர்ஸோ 10 இயர்ஸோ அந்த மாதிரி வரைக்கும் அந்த லீஸ் டேர்ம் போகுது அப்படின்னா, ஸோ ஒன்று ஈக்குவல் டு த எக்கனாமிக் லைஃப் ஒரு மோர் தேன் த எக்கனாமிக் லைஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் என்னது இது ஃபினான்ஸ் லீஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்னென்னா ரன்னிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது ரன்னிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ ரன்னிங் எக்ஸ்பென்சஸ்னால் அந்த லீஸ் டேர்ம்ஸ் தாண்டி வேறு என்னென்னலாம் நம்ம இதுக்காகவே கட்டணும் அப்படிங்கிறது. ஆப்ரேட்டிங் லீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லீஸ் பேமெண்ட் மட்டும்தான். நம்ம என்ன ஆப்ரேட்டிங் லீஸ் பே பண்ணுறோமோ அது மட்டும்தான், அது ஒன்லி. ஓகேவா? எந்த ஒரு ரன்னிங் இதுவும் கிடையாது, என்ன ஒரு ரன்னிங் எக்ஸ்பென்ஸும் கிடையாது. பட் இதுக்கு என்னென்னலாம் ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஸ் சார்ஜ் கீழே இன்சூரன்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கட்டுற மாதிரி இருக்கும், டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ரன்னிங் சார்ஜஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த லீஸ் பேமெண்ட்ஸ் தாண்டி பட் ஆப்ரேட்டிங் லீஸ்க்கு கொடுக்குற பேமெண்ட் மட்டும்தான், எந்த ஒரு ரன்னிங் சார்ஜஸும் கிடையாது. அண்ட் தென் டேக்ஸ் பெனிஃபிட். ஓகே, என்னது டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளால் எந்த ஒரு டிப்ரிசியேஷனும் வந்து என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ணிக்க முடியாது. கே நாட் பி கிளைம்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பட் இங்கே நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டும் சரி டிப்ரிசியேஷனும் சரி ரெண்டுமே வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ். இதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆப்ரேட்டிங் லீஸ் இதுதான் ஃபினான்ஸ் லீஸ் அப்படின்னு தரவாயிட்டிங்கனாவே நீங்கள் இதுக்கான மீனிங்ஸ் எதுவுமே படிக்க தேவையில்ல. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம ஐசிஏல இருக்கிற கீவேர்ட்ஸ் மட்டும் தான் நான் இப்போ எழுதியிருக்கேன். ஸோ நோட் இட். Okay guys, so we will see in the next type of entity. Until then, this is Shweta signing off. Thank you.